நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு கொஞ்ச நேரம் நம் நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போமா? இங்கே வந்திருக்கிற யாவரும் நாம் எல்லாரும் ஒருமனப்படும் போது மாத்திரம்தான் தேவன் இங்கே அசைவாட முடியும். நம்மளுடைய சிந்தனைகளை யாவற்றையும் ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜனே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்கே 2-3 பேர் கூடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ நான் அங்கே வாசம் செய்வேன் என்று எழுதியிருக்கிறீரே ராஜா. தேவன் தாமே இந்த இடத்தில் முழுவதுமாய் நீர் அசைவாடும்படிக்காக ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தேவனே இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனையிலும் ஆண்டவரே ஜெபத்திலும் வேதத்திலும் அப்பா ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிற எல்லா காரியத்திலும் எங்கள் தேவன் தாமே நீர் அசைவாடும்படிக்காக இந்த இரவு வேளையில எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை கொஞ்ச நேரம் உயர்த்தி கொண்டே இருப்போம். அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் இந்த இரவு வேளையிலே நம் மகிமை செலுத்தி கொண்டே இருப்போமா? தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னாரு. இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரும் சத்தத்தை உயர்த்தி தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, இந்த இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய அசைவாடுதலுக்காக நாம் எப்பொழுது நாம் துதியின் சத்தம் எழும்பும் போது நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். பலவிதமான உபத்திரவத்தினாலும் பலவிதமான கஷ்டத்தினாலும் ஒவ்வொருவரும் இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய துதியின் சத்தம் உயரும் போது, என்னுடைய துதியின் சத்தம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் தேவாதி தேவன் மாற்றுகிறாரே. அப்படிப்பட்ட தேவனுக்கு நேராக நம்மளுடைய துதியின் சத்தம் உயர்வதாக. தேவனுக்கு மாத்திரம் இந்த இரவு வேளையிலே மகிமை செலுத்தி கொண்டே இருப்போமா? அவருக்கு மாத்திரமே எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டிருப்போமா? தேவாதி தேவன் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக, தேவாதி தேவன் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஒரு மனிதன் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையில எல்லா போராட்டத்திற்கு மத்தியிலும், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் அவனுடைய தலையை உயர்த்த பண்ணுவாரு. தேவன் அந்த மனிதனுடைய தலையை உயர்த்த பண்ணுவாரு. உங்களுடைய சத்தம் இந்த இரவு வேளையில உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கு ஒரு பிரச்சனைக்கு மத்தியிலே எரிகோவின் மதில் முன்பதாக நின்ற போது, அப்பொழுது அவர்களுடைய துதியின் சத்தம் எழும்பின போது எரிகோவின் மதில் விழுந்தது போல இந்த இரவு வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு வேளையில நாம் ஆராதிக்கும் போது ஒரு அசைவு நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகும்படிக்காக கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் கேட்போமா? நான் விடுதலையாய் ஆராதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தாமே ஒரு அசைவாடுதலை உண்டு பண்ணுவாராக. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. நான் இந்த இடத்திற்கு கடந்து வந்து வெறுமையாய் நான் கடந்து போவதில்லை. வெறுமையாக நாங்க போகக்கூடாது ஆண்டவரே. எங்களை தேவன் தாமே நீர் நிரப்புவீராக ராஜா. உம்முடைய புதிய பலத்தினால் எங்களை தேவன் தாமே நீர் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, வந்தவர்கள் இங்கே ஆண்டவரே வந்த வண்ணமாக நாங்கள் போவதற்கு வரவில்லை ராஜா. ஆனால் ஆண்டவரே தேவன் தாமே நீர் எங்களுக்குள்ளே ஒரு புதிய பலனையும் அப்பா ஆண்டவரே ஒரு புதிய கிருபையும் அப்பா ஆண்டவரே வச்சிருக்கிறீரே ராஜா. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற யாவரும் ஒரு நோக்கம் இல்லாம நம்ம இந்த இடத்திற்கு வரல. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அவருடைய நன்மையான காரியங்களை ருசிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே நீர் மகிமைப்படுவீராக. இந்த வேளையில உண்மை ஆண்டவரே நாங்கள் அப்பா பாடி ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். எங்கள் தேவன் தாமே நீர் அசைவாடும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தேவன் தாமே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் தேவாதி தேவன் நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர் என் பலனா இருக்கிறார். ஆமேன். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர்,
பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதி. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்திடும் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியான நம் தேவாதி தேவன். அப்பொழுது ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? படைத்தவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கவும் அந்த ஜீவனை திருப்பி எடுத்துக்கொள்வதற்கும் அவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. அப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நாள் தான் முடிய போகிறது என்று யாருக்கு தெரியும்? இந்த நாளில் தான் நான் இறந்து போக போகிறேன் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட யாருக்குமே அவங்களுடைய டெத் டேட் யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுக்கு மாத்திரமே ஒரு மனுஷனுடைய பிறப்பும் இறப்பும் அதை மாத்திரம் அவர் அறிந்திருக்கிறார். அதனால அந்த ஜீவாதி தேவனை ஒரு மனுஷன் தேடுவான் என்று சொன்னால் அவனுக்கு ஜீவனை கொடுப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய பொறுப்பு அது. ஒரு மனுஷன் தேவனை தேடுவான் என்று சொன்னால், அப்பொழுது ஜீவாதி தேவனை ஒரு மனுஷன் தேடுவான் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பது அது அவருடைய பொறுப்பு, அது அவருடைய கடமையாய் மாறிவிடும். நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் நாம் அவரை போற்றுவோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை, நன்றியால் உள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவோம்.
ஆமென். பாடுவோமா? உற்சாகமாய் பாடுவோமா? எல்லாம் முகம் வளர்ந்து. பல விதமான கலைப்புகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி நம் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம கூடி வந்திருக்கும் போது முகமலர்ந்து நம் தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம் என்று சொன்னார், தேவன் நம்மளுடைய வாழ்க்கை நன்மையால் முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன், நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என் கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என் கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, துன்பங்கள் என் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் என் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே, கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே, மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே, கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நம் யாவரும் எழுந்து நின்று சொல்வோமா? நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த இரவு வேளையில் இங்கே கூடி வந்திருக்கிற யாவரும் நம் தேவாதி தேவனுக்கு நேராக சத்தத்தை உயர்த்தி அவருக்கு கொஞ்ச நேரம் மகிமை செலுத்துவோமா? எவ்வளவு நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே, எவ்வளவு எண்ணி முடியாத நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில முடிசூட்டினாரே, அதை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்து அதை எல்லாவற்றும் நன்றி செலுத்துவோமா? கடந்த வருடங்களை எண்ணி பார்ப்போம், நாட்கள் அல்ல, ஆனால் கடந்த வருடங்கள் எண்ணி பார்ப்போம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக இந்த நாளில் எல்லா விதமான இக்கட்டுகளிலும் நாம் இருந்தோம், ஆனால் தேவன் நம்மை கண்ணின் கருமணி போல் நம்மை பாதுகாத்தாரே. இது நாள் வரைக்கும் நம்மை ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்தாரே. அதற்காக தேவனை சத்தத்தை உயர்த்தி நன்றிகளை செலுத்துவோமா? என் தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையை கரம் பிடித்தார், அவர் என்னுடைய வாழ்க்கையை கரம் பிடித்தார். இந்நாள் வரைக்கும் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது அவர் மாத்திரமே. அவருடைய
கண்கள் என்னை பார்த்ததினால் மாத்திரமே அவருக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் ராஜா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் எங்கேயோ இருந்தோம் கர்த்தாவே. ஆனால் உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக நன்றி ராஜா. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக நன்றி ராஜா. தேவனே, இந்த நாளில் நாங்கள் அப்பா ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்றால் அது மெய்யாகவே ராஜா உம்முடைய சுத்த கிருபை அப்பா. உம்முடைய சுத்த கிருபையால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே. அதை எல்லாம் எண்ணி பார்த்து தேவனை முழு இருதயத்தோடு அவரை உயர்த்தி கொண்டிருப்போமா. யாரும் இங்கே சும்மா இருக்க வேண்டாம். ஆனால் தேவனுக்கு மாத்திரம் நான் மகிமை செலுத்துவதற்காக வந்திருக்கிறோமே. தேவனே, நீர் செய்த நன்மைக்காக நாங்கள் அப்பா ஆண்டவரே மகிமை செலுத்த ஆண்டவரே நாங்கள் நன்றியை செலுத்த வந்திருக்கிறோமே. நன்றி ராஜா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவன் நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் தேவன் தாமே நீர் மகிமைப்படுவீராக ராஜா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஆராதனை 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 உமக்கே. இரவில் அவருக்கு மாத்திரம் ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நேராக, எங்களை கரம் பிடித்து தூக்கினவருக்கு நேராக சகல கணமும் சகல மகிமையும் உமக்கு மாத்திரமே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு மாத்திரம் ஆராதனை, அவருக்கு மாத்திரம் ஆராதனை. ஒவ்வொரு நாளும் என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தாரே, அவருக்கு மாத்திரம் ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஒரு குறைவில்லாமல் என்னை அதிசயமாய் போஷித்தாரே, இந்த இரவு வேளையில் அவருக்கு மாத்திரம் நான் ஆராதனை செலுத்துவேன்.
அவருக்கு மாத்திரம் நான் ஆராதனை செலுத்துவேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன் என்னை அதிசயமாய் நடத்தினார். என் தேவாதி தேவன் உங்கள் எல்லாரையும், உங்கள் குடும்பத்தை எல்லாரையும் அதிசயமாய் நடத்தினாரே. அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா? இந்த இரவு வேளையிலே அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா? யெகோவா ஈரே என்று நாம் சொல்லும் போது எனக்கு எல்லாம் அவர் மாத்திரமே. என்றைக்கு ஒரு மனுஷன் எல்லாம் உடைய தேவனை தன் இரட்சகராக அவனுக்கு சொந்தமாக அவன் ஏற்றுக்கொள்கிறானோ, எல்லாம் உடைய தேவன் அவனுடைய இருதயத்தில் வாசம் செய்வார் என்று சொன்னார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லைங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கும் தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் உடைய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேராக பயபக்தியுடன், அவருக்கு நேராக சகல கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோமா? ஏனென்றால் அவருக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. எனக்கு தேவையான, மனிதனுக்கு தேவையான எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதே. எங்கள் யெகோவா ஈரே, உமக்கு மாத்திரம் ஆராதனை ராஜா. எங்கள் யெகோவா ஈரே, உமக்கு மாத்திரம் ராஜா ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு மாத்திரம் மகிமை, உமக்கு மாத்திரம் மகிமை. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் பாடுவோமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகள் சுகமானே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? யெகோவா ஷம்மா, நீர் என் கூட இருக்கிறீரே, இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும். இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டே. பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்வோமா? யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர்
மாத்திரம் போதும் ராஜா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ராஜா நீர் மாத்திரமே போதுமே. நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறீரே தேவனே. உம்மை மாத்திரம் நாங்கள் தேடுகிறோம் ராஜா, உம்மை மாத்திரம் அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா கனம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் தாமே நீர் இருப்பீர் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் போதுமானதாக இருக்குமே தேவனே. வேதத்தில் அநேக இடத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் மாத்திரம் போதும் என்று அவன் நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை விசேஷமானதாக மாறுகிறதே ராஜா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையும் அப்பா விசேஷமாய் ஆண்டவரை மாறுகிறதற்கு நாங்கள் உமக்கு ஆண்டவரை இடம் கொடுக்கணுமே ராஜா. தேவன் அவருடைய உள்ளத்தில், தேவன் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே வருவார் என்று சொன்னார். பல உதாரணங்கள் வேதத்திலிருந்து எடுக்கலாம். ஆனால் யாரெல்லாம் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களோடு செல்பவர்களுடைய வாழ்க்கையில அவர் விசேஷமான காரியங்களை செய்பவரே. தேவனே, உம்மை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. எங்களை ஒரு குறைவின்றி நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் தேடுகிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே தேவன் நீர் ஆண்டவரை உலாவுகிறீர். எங்கள் மத்தியிலே தேவன் தாமே நீர் ஆண்டவரை அசைவாடுகிறீர் ராஜா. உம்மை நாங்கள் அதிகமாய் தேட ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் கண்டு கொள்ள எங்கள் தேவன் தாமே நீர் ஆண்டவரை உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா
வாழ்நாள் முழுவதிலும் தேவனை என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவரை நான் முன்னிலையில நிறுத்துவேன் என்று சொன்னார். ஒரு மனுஷன் அவனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொன்னார். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வாரே. என்னுடைய கவலைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய சுமைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நான் வந்து அதை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை முதன்மையாய் வைத்து ஓடுவேன் என்று சொன்னால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வாரு. அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அவருக்கு மாத்திரம் இந்த நாளில் மகிமை உண்டாகும்படிக்காக இந்த வேளையில ஜெபிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் கேட்போமா? ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே தேவன் தாமே நீர் ஊற்றுவீராக ராஜா. ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே தேவன் தாமே நீர் ஆண்டவரை ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. தேவனே, நாங்கள் ஜெபிக்க போகிற அநேக ஆண்டவரை ஜெப குறிப்புகளுக்கு தேவன் தாமே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா ஆண்டவரை பதில் தரப்போகிறதற்காக ஆண்டவரை நாங்கள் அப்பா ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பிக்கையோடு ஆண்டவரை எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆண்டவரை ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவனே, நீர் மாத்திரம் அப்பா ஆண்டவரை மகிமைப்படுவீராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான அருமையான, அதாவது கடந்த வாரத்திலே திடீரென்று அருமையான சகோதரரை நாம் ஒரு காரியத்தை செய்ய கேட்டுக்கொண்டோம். ஆனால் திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு அவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். பிரதர் ரவீந்திரன் சாமுவேல் நம் நடுவில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போமாக. தட்டலாமே, நல்லா தான் தட்டலாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாக தட்டலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களா? ஜோம் பண்ணிட்டு வாசிக்கலாம். சங்கீதம் 85 6ஆம் வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இருக்கிறோம்னா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இவ்வளவு நேரம் நம்ம ஜெபத்தில் நேரத்தை செலவிட்டோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போயிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம் மத்திலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம் மத்திலே இறங்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், தேவ வசனம் நம்மோடு இடைப்படும்படியாய், அவருடைய சமூகத்தில் ஒரு விசை நாம் ஆவி ஆத்மா சரி முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் இந்த பாடலை தெரிந்தவங்க சேர்ந்து பாடலாம். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தோரே, ஆளுகை செய்யும்.
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆவியானவர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாலை பொழுதுல, இரவு பொழுது நம்முடைய சமூகத்துல சபையாக கூடி ஆராதிக்கவும், ஆண்டவரே ஜெபிக்கவும், எப்பொழுதும் வேத வசனங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளில கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய், அது மட்டுமல்ல பாஸ்டர்ஸ் ஜாஷுவாக்காவும் பாஸ்டர் ரெல்டன் அவருக்காகவும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று தாவீதுக்காரன் எழுதுகிறாய். இது ஒரு ஜெபமாக நாம் பார்க்கிறோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. முதல் 3 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறை ஆக உமது கோபத்தை நீடிக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இது ஜெபமாக இஸ்ரவேல் மக்கள் இந்த 3 வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை இந்த காரியங்களில் விடுதலை செய்தார். மீண்டுமாய் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. என் செய்தியோட தலைப்பு உயிர்ப்பியும். உயிர்ப்பியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உயிரற்ற ஒரு நிலைமை சில வேளைகளை காணப்படலாம். இன்றைக்கு வர்ஷிப் டைம்ல, ஆராதனை டைம்ல இந்த வார்த்தை வந்தது, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே உயிர்ப்பியும். மற்றொரு வார்த்தை எழுப்புதல் உண்டாகும்படியாக, எழுப்புதல் உண்டாக்கப்பட வேண்டும் நம்முடைய தேசத்துல. அதற்காக நம்ம ஜெபிச்சோம் இல்ல. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாலை, இந்த இரவு பொழுதுலயும் ஆண்டவர் நம்மோடு இந்த வேதவசனம் மூலமாய் பேசும்படியா நாம் காத்திருப்போம். 1 to 3 வரையை நாம் வாசிக்க கேட்டோம். அதுல தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். மீண்டுமாய் தாவீதுக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி மீண்டுமாய் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி. இன்றைக்கு ரிவைவல் இட்ஸ் நீடட் இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்குதல், ரிவைவ் ஷுட் டேக் பிளேஸ். ஆங்கிலத்துல அழகா போடு, ரிவைவ் அஸ் ஓ லார்ட். அநேக வேத வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீதுக்காரன் எழுதும் போது, ரிவைவ் மீ ஓ லார்ட், ஆண்டவரே நீ உயிர்ப்பியும், ஆண்டவரே நீ உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி ஜெபிப்பதை நாம் வேத வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை பொழுதுல அதைத்தான் முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நான் உயிரற்ற நிலைமையில, வேர் ஐ எம் நாட் ரிவைவ்ட் ஓ காட், ஆண்டவரே என்னை மறுபடியும் ரிவைவ் மீ ஓ காட் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். அதை தான் நாம் இந்த வேத வசனம் மூலமாய் நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு முடியாத சூழ்நிலையை தான் இவர்கள் மீண்டுமாய் ஜெபிக்கிறார்கள். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி மீண்டுமாய் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. They cannot do themselves things that can be done. இல்ல, they need somebody else to do that. இன்னைக்கு ஆண்டவர் தான் அவங்களுக்கு தேவை. அதனால தான் அவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே மீண்டுமா எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் ஜெபிப்பதை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது அநேக ரிவைவல்ஸ் நடந்துச்சு இல்ல. இட் டுக் பிளேஸ் லாங் டைம். 18th centuryஸ்ல 1800s எல்லாம் பார்க்கணும். வேல்ஸ் நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. அது அப்படியே மற்ற இடங்களுக்கும் பரவச்சு.
அது மட்டுமல்ல, கனடா ஏர்போர்ட் வெனியா சர்ச் என்று அழைக்கப்படுற அந்த சபையில 1996 94 இருந்து 6 வரைக்கும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கப்பட்டது. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்ற அநேகர் வந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபத்துல அவர் தரித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்துல போன ஆண்டுல ஆஸ்பரி தியாலஜிக்கல் காலேஜ்ல, பைபிள் காலேஜ்ல கூட அமெரிக்கா தேசத்துல அங்கேயும் ஒரு எழுப்புதல் காணப்பட்டது. ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது தொடர்ந்து சபை நடந்து கொண்டே இருந்ததாம் பல மாதங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாய், அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாய், தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியாய் அநேக பல தேசத்திலிருந்து அங்க வந்து ஜெபத்துல தரித்து இருந்தார்கள் சொல்லி நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, வேதத்திலேயும் வாசிக்கிறோம். ஓசியா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 2 நாளாகும் 34, 35 அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அதுல ஓசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்குது. சிறு வயதிலே 8 வயதிலே அவர் ராஜாவாக நியமிக்கப்பட்டார். 18 வயதிலே அவர் தன்னுடைய தகப்பன் இருந்ததை காட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் மூன்றுதல் படுத்தினார். அவர் நோக்கி பார்க்கும்படியா அந்த வாஞ்சை அவருக்கு இருந்தது. ஆகையினால என்ன பண்றாரு, எருசலேம்ல இருந்த அந்த தேவாலயத்துல இருந்த எல்லா விக்கிரகங்களையும் உடைத்து, பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து, அதை சரி செய்து அதை புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல ஆராதனை செய்கிறார்கள், பலியை செலுத்துகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் அவர் சீர்வர அது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல், ரிவைவல் உண்டான்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலை இந்த இரவு வேளையில அவருடைய சமூகத்துல வந்திருக்கும் நாம் ஆதி திருச்சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அவருடைய நிருபத்தில் எழுதுற ஆதி திருச்சபையில எழுப்புதல் எப்படி உண்டானது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்ல. இன்னைக்கு அதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் இன்னைக்கு எது தடையா இருக்கு நம்ம வாழ்க்கையில. இன்னும் எழுப்புதல் நம்முடைய நாட்டுல வரணும். ஜெபிக்கிறோம், பல மாதங்களா ஜெபிக்கிறோம், பல நாட்களா ஜெபிக்கிறோம், வருடங்களா ஜெபிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் வர வேண்டும். இன்னைக்கு முதல்ல எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் சரி செய்யப்பட வேண்டும். எந்தெந்த இடத்துல நான் சரி உயிரற்ற நிலைமையில இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் உயிரடைய வேண்டும். ஜீவன் உள்ளவனாய் ஆண்டவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்படியா ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு A.W. டோசர் என்று சொல்லி ஒரு பிரசங்கியார் எழுதுறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் எழுப்புதல் கொண்டு வர வேண்டும் சொன்னால் என் வாழ்க்கையிலிருந்து அது தொடங்க வேண்டும். என் வாழ்க்கையில முழுமையாக ஐ ஷுட் பி டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் வெறுத்து விட வேண்டும். இன்னைக்கு அப்படி இருக்கும்பொழுதுதான் ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு அப்படியே இல்லாத பட்சத்துல நான் உலகத்துல கொஞ்சம் பாதி, ஆண்டவருக்கு பாதி அப்படி இருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யணும்னா என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எழுப்புதல் வரணும் இந்த தேசத்துக்குன்னா என்னை முழுமையா தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை முழுமையாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதுல கிரியை செய்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக குடும்பமாய் ஆண்டவருக்கு முழுமையாய் தம்மை அர்ப்பணித்தவர்களாய், அது மட்டும் இல்ல சபையாக இப்படி பாஸ் ஆன், இட் இஸ் ஜஸ்ட் டு பி காஸ்கேடட். அது அப்படியே கடந்து போகும் பொழுது தான் சபைக்கு மட்டுமல்ல, சபையிலிருந்து வெளியே கம்யூனிட்டிஸ்க்கு, பல கம்யூனிட்டிஸ்க்கு அது கடந்து போகும் பொழுது அது எழுப்புதலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அப்படித்தான் அநேக இடங்களில எழுப்புதலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எழுப்புதல் நம் வாழ்க்கையில நம்முடைய தேசத்துல காணப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையில, இந்த இரவு வேளையில ஆண்டவர் எனக்கு என்ன பேசுகிறார், இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல எழுப்புதலுக்கு தடையா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களா, ஆண்டவரே என்னை நீர் இந்த இடத்துல இருந்து என்னை சரிப்படுத்துங்க, எழுப்புதல் உண்டாகும்படியா என்னை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14
அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலையும் ஒருமனப்பட்டு இன்றைக்கு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம். இங்க பார்க்கிறோம், எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் கூடி, இயேசுவின் தாய மரியாளோடும் கூடி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இன்றைக்கு முதல் காரியம் எழுப்புதல், ரிவைவல் ஷுட் டேக் பிளேஸ். ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ரொம்ப சந்தோஷம், இந்த இரவு நேரத்துல அநேகர் வந்து அப்படி சமூகத்துல அநேக குறிப்புகளுக்காக நாம ஜெபித்தோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாய் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் இல்ல. இன்னைக்கு அநேகர் ஜெபத்திற்கு நேரம் கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சபைக்கு வரோம், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் நம்ம ஜெபத்திற்கு நேரத்தை செலவிடுகிறோம் சரி தெரியல. இன்னைக்கு அநேக நேரத்தை நாம் ஆண்டவருக்கு பல காரியங்களுக்கு நாம் கொடுக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் நாம் தரித்திருக்கிறோம். இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல போனா நம்ம 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்ம பணியாற்றுறோம் இல்ல, வேலை செய்யறோம், கடினமா உழைக்கிறோம், எல்லாம் அந்த டார்கெட்ஸ் எல்லாம் முடிக்கிறோம் இல்ல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எனக்கு நல்ல ஜீவன், நல்ல சுகம், பெலன் கொடுத்திருக்கிறார், நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், உணவு அனுதினமும் ஒரு குறைவில்லாம பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சமூகத்துல இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேனா? இன்னைக்கு எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? நம் சுய நலத்திற்காகவா? நம்ம சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல அநேக மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ரிவைவல் ஷுட் டேக் பிளேஸ். இன்னைக்கு இந்த தேசம் உயிரை பெற செய்ய வேண்டும், உயிரை அடைய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுப்பார் சொன்னா இன்னைக்கு ஜெபத்துல நாம் தரித்திருக்க வேண்டும். அதுக்கு இங்க பார்க்கிறோம், அவர் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இப்படியாக சொல்லப்படுறது, without preacher, without preaching, without pulpit, revival is possible. Without preacher, without preaching, without pulpit, revival is possible. But without genuine prayer, revival is not possible. Without genuine prayer, revival is not possible. இன்னைக்கு உண்மையுள்ள கருத்துள்ள ஜெபத் மூலமாகத்தான் எழுப்புதல் வரும். இன்றைக்கு நம் வாழ்க்கை உயிரடையும். செத்துப்போன இடங்கள், செயலற்ற காரியங்கள் உயிரடையணும்னா உண்மையுள்ள கருத்துள்ள ஜெபம் அவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நம் வாழ்க்கையில செயல்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு மனமாய் கூடி வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட். இன்னைக்கு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் in the church, they come together for prayer. இன்றைக்கு அதோடைய எவிடன்ஸ் தான் செகண்ட் சாப்டர், சாப்டர் 2ல பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் அங்க பலமா இறங்குறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சபையாக கூடி ஜெபிக்கும், இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பிரசன்னமாகிறார். இன்னைக்கு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் ஜெபம். இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய சபையில, என்னுடைய சமுதாயத்துல எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் என் வாழ்க்கையை முழுமையாக ஜெபத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துல காத்திருக்க வேண்டும். ஏதோ ஜெப கடமைக்கு நாம் ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், எனக்கு தேவையில சந்திக்கணும் அப்படின்ட்டுல, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் மூலமாக இந்த சபையில மற்றும் சமுதாயத்துல எழுப்புதல் உண்டாகப்பட வேண்டும். அதை நான் நோக்கமாய் வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிற விதவனாய் காணப்படுகிறார். இன்னைக்கு முழுமையாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அந்த எழுப்புதல் வல்லமையை நாம் காண முடியும். முழுமையாக அதைதான் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னேன். டிஸ்சாட்டிஸ்ஃபைடுனா we have to forego things. இல்ல, நமக்கு பிடித்த காரியங்களா கூட நம்ம விட்டு விடணும். nothing should be hindrance between you and God. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில எதுவும் நம்மள நிறுத்தக்கூடாது. உலகத்தின் காரியங்கள், நமக்கு இஷ்டமான காரியங்கள், இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு எழுப்புதலை நாம் காண முடியும், ஜெபத்திற்கு நாம் செல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவரோடு இணைந்து அவரோட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே. இன்னைக்கு அதை தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த இரவு வேளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அது மட்டும் இல்ல, ஆக்ட்ஸ் சாப்டர் 12 பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் கூடி ஜெபிச்சாங்களாம். அவங்க கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு நாம் ஜெபித்திருக்கிறோம், அநேக ஜெபங்களை நாம் செய்திருக்கிறோம். கண்டிப்பா விசுவாசிக்கலாம், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்தின்படி காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். அது விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்கும். More we pray, we see more miracles. எழுப்புதலுக்கு ஏதுவாய் அமைவது ஜெபம், எழுப்புதலுக்கு விளைவாய் இருப்பதும் ஜெபம். இன்னைக்கு எழுப்புதல் வர வேண்டும் சொன்னால் ஜெபம் தான், ஜெபம் தான், ஜெபம் தான். ஆல்வேஸ் praying more and more. இன்னைக்கு ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுது சில பேரெல்லாம் பார்த்திருக்கேன், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. முழங்காலே இருப்பாங்க, அவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பயன்படுத்துறார், அவங்கள பயன்படுத்த. பட் ஆண்டவர் அவங்க ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பேருடைய வாழ்க்கையில ரொம்ப கடினமான காரியம்னா நம்ம ஜெபிப்பது. தனியா போய் நேரம் எடுத்து ஜெபிப்பது மிக கடினமான காரியம். ஆனா ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே ஆவியானவர் நீங்க என்ன பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமில்லை தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காத காரியம் ஜெபம். ஜெபிக்கலனா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஜெபிக்கிறவன் கிட்ட அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அதுல ஒரு ரிவைவல, ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கலாம், எந்தெந்த காரியத்துல இன்னும் ஆண்டுடைய சமூகத்தை கிட்ட சேராம இருக்கிறோம். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த இரவு நேரத்துல ஒரு விஷயம் நாம் அப்படியே நாம் யோசித்து ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். 2வது காரியம், அப்போஸ்தலர் 4:18 வாசிப்போமா? அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பார்க்கிறோம், பரிசேயர் சதுசேயர். பரிசேயர் வராங்க, வந்து என்ன செய்யறாங்க? 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரப்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். பார்க்கிறோம், இத எல்லாம் பார்க்கறாங்க இல்ல? இங்க பவுல் செய்கிற ஊழியம், பேதுரு செய்கிற ஊழியம் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. பார்த்து பரிசேயர் என்ன சொல்றாங்க? அவங்கள கண்டிக்கிறாங்க. இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது, கட்டளையிடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன சொன்னார்கள்? பேதுருவும் யோவான், தொடர்ந்து படிக்கலாம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். 2வது காரியம், முதல்ல பார்த்தோம் ஜெபம். 2வது காரியம், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்காரு இல்ல? ஆவியானவர் பேசினார் ஜெபத்தின் டைம்ல, வர்ஷிப் டைம்ல பேசினார். பேஷன்ஸ் ஃபார் சோல். இன்னைக்கு ஆத்ம பாரம். இன்னைக்கு ஜெபிக்கிறோம், அதே நேரத்துல ஜெபிக்கிறவனுக்கு ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பேஷன்ஸ் ஃபார் சோல். இன்னைக்கு பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க செய்த ஊழியம் பாத்தீங்கன்னா ஜெபித்துல தரித்திருந்தாங்க, அதே நேரத்துல
ஆண்டவர் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு போய் சொன்னாங்க. இன்றைக்கு பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட் அவங்க மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும்ட்டு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் பிரசங்காமல் இருந்தாலே அது எனக்கு ஐயோ. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் கட்டளையிட்டார் சீஷர்களை பார்த்து. இல்ல, நீங்க சகல உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்னைக்கு அது நம்ம மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு அது பிரசங்காமல் போனா அது எனக்கு ஐயோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், போய் மற்றவங்களுக்கு நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது, நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொடுப்பது. இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமற்ற நிலைமையில காணப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பார்ப்பதுக்கு நல்லா இருக்காங்க வெளியே, ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, பிரச்சனையோடு எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எழுப்புதல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நான் போய் மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்ல வேண்டும், ஆண்டவர் பத்தி எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை. நீ போய் சகல ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்துல அவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கேட்போம். ஆண்டவரே, அப்ப போது சொல்ற, எனக்கு இதுதான், எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மேலானவைகளை நானு நாடுறேன், கிறிஸ்துவுக்காய் மேலானவைகளை நானு நாடுறேன். அதுதான், அது ஒண்ணு மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கேன். எல்லாவற்றையும் நானு நஷ்டம் என்று நான் விட்டுறேன். இதை நோக்கி நான் முன்னேறி போறேன் நான் அப்படின்ட்டு பவுல் 9:1-2-3 சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவர்கள் பயம் இல்லாமல் அவர்களை ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். இப்பொழுதும் கேட்டோம் இல்ல, இன்னும் 2 நாள்ல பஜ்ரங்கதள் மற்றும் RSS காரங்க கந்தமல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பயம் இல்லாம நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்திற்பனை காட்டில் நம்மோடு இருப்பவர் பெரிய தேவன், நமக்குள் இருக்கும் தேவன் பெரிய தேவன். அது விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு மூலமாய் அநேக காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:29-30 வாசிப்போமா? ம் 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 தொடர்ந்து 31 வாசிப்போம். ம் 29 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அவர் என்ன சொல்லுகிறார்கள்? இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உமது பரிசுத்த பிள்ளையாக்கி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தைரியம் நமக்கு தேவை. இன்னைக்கு பயமூத்துறாங்க, நிறைய பேர் நமக்கு பயமூத்துவாங்க, நிறைய பேர் நமக்கு பயமூத்துவாங்க. ஆனா அந்த பயத்திற்கெல்லாம் நம் பயப்படாம, ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், யாரும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது, நான் தைரியமா நான் பிரசங்கம் செய்வேன், தைரியமா ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வேன் சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாய், அந்த வசனத்து மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு தேசத்துல எழுப்புதல் வரணும், தேசம் உயிரடை வேண்டும். இன்னைக்கு எழுப்புதல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் இன்னைக்கு ஜபம். ஜபத்துல நாம் தரித்திருக்க வேண்டும்.
இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டு சமூகத்துல ஜெபிக்கிறோம். ரெண்டாவது, ஆண்டுடைய வசனத்தை சொல்வதற்கு நமக்கு பாரம் வேண்டும், ஆத்ம பாரம் வேண்டும். இன்னைக்கு ஆத்ம பாரம் இல்லாம ஊழியம் செஞ்சோம்னா அது சுத்த வேஸ்ட் இல்ல, இட்ஸ் நோ யூஸ். இன்னைக்கு ஆத்ம பாரத்தோட, ஆண்டவரே இந்த மக்களை எனக்கு தாங்க, இந்த தேசத்து மக்களை எனக்கு தாங்க, இந்த ஏரியா மக்களை எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து நம்ம அந்த ஊழியத்திற்கு போகும்பொழுது ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, அந்த இடத்தின் மக்களை நமக்கு கொடுப்பாரு. அவருக்கு தான், அவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் வழி நடத்துவோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தை தேவன் நமக்கு கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. Genuine revival shows result in evangelism. Genuine revival shows results in evangelism. இன்னைக்கு ஊழியத்தின், ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு அது ஏதுவாய் காணப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தின் மூலமாய் தான் நாம் ஒரு எழுப்புதலை காண முடியும். இன்னைக்கு முதல்ல பார்த்தோம், ஜெபத்தின் வல்லமையின் மூலமாக தான் நம் எழுப்புதலை காண முடியும். இரண்டாவது, சுவிசேஷத்தை நம் அறிவித்தல் மூலமாய் எழுப்புதலை நாம் காணலாம். மூன்றாவது, 1 தெசலோனியர் 4:9-10 வாசிப்போம். ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருகுவோம். இன்னைக்கு இதுல மூணாவது காரியம் பார்க்கிறோம், பீஸ் வித் பிரதரன். இன்னைக்கு எழுப்புதல் காணப்பட வேண்டும் சொன்னால் இன்றைக்கு எல்லோரோட சமாதானமாய் வாழ வேண்டும். வேதத்துல வாசிக்கிற மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இல்ல. இன்னைக்கு அது மட்டுமல்ல, எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம் மிக முக்கியமான காரியம். நம்ம ஜெபிக்கலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆனா மூணாவது காரியம் யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. இன்னைக்கு சமாதானமா யாவரோடு இருக்கும் பொழுதுதான் அங்க ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். we see the revival, or ஒரு உயிர் மீட்சியை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஜெபிக்கலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் மற்றவர்களாய், மற்றோடு சண்டை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை காண முடியாது. இன்னைக்கு அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தத்தோடு நாம் வாழ கத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த இரவு வேளையில நாம் யாவரோடும் சமாதானமா இருக்கிறோமா? நம் வேலை ஸ்தலத்துல, நம்ம குடும்பத்துல, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்முடைய சபையில எல்லாருடைய சமாதானமா இருக்கிறோமா? சர்வீஸ் முடியும் பொழுது எப்பவுமே பாஸ்டர் சொல்லுவாங்க, எல்லாரோடையும் போயிட்டு நீங்க விஷ் பண்ணுங்க, அவங்களை கிரீட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி செய்யறதில்லை இல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் போயிட்டு நம்ம கிரீட் பண்றோம், சமாதானமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் நிறைந்த குடும்பம், நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபேமிலியும் தான் பிரச்சனை வரும். இன்னைக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய மிஸ்கிவிங்ஸ் எல்லாம் இருக்கலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒருவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டோடைய குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவர் செய்த காரியங்கள் என் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லாத பட்சத்துல நான் என்னோட இஷ்டப்படி நான் நடந்தேன்னா அதுல நம்ம எழுப்புதலை காண முடியாது. அதனால முதலாவது காரியம் நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா ஜப வாழ்க்கை. இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு நமக்கும் எவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கா? ஆண்டவரோட எப்பவுமே நாம் பேசிட்டு இருக்கோமா? எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நீங்க தான்ப்பா, எனக்கு வேற யாருமே இல்லை. இன்னைக்கு மனுஷனை நாடி நாம் அநேக காரியங்களே செய்கிறோம் இல்ல. இன்னைக்கு மனுஷன் தயவு தேவை, ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லார்ட் ஜீசஸ்.
ஆவியானவர் நீங்க தான் என்னோட இருக்கிறீங்க, நீங்க தான் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா நினைச்சுவாரு, நம்ம ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, நம்முடைய தேசத்துல ஒரு எழுப்புதலை உண்டாக்க, நம்முடைய குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக்கும், நம்முடைய சபையில ஒரு எழுப்புதல் உண்டாக்கும், ஒரு சமுதாயத்துல ஒரு எழுப்புதல் நாம் காணப்படலாம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்க வேண்டும் ஜெபத்திற்கு. இரண்டாவது பார்த்தோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அது பிரசங்கிக்க விட்டா அது எனக்கு ஐயோ, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. உலகம் எங்கும் போய் யாரை பார்த்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த சகோதரனுக்காக செபிக்கிறேன், யாரை பார்த்து ஒரு நிமிஷம் பிரேயர் அவங்களுக்காக. நம்ம ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், நிறைய கம்யூட்டர்ஸ் போறோம்ல, நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம சொல்லியிருக்கிறோம்? சற்று நம்ம இன்னைக்கு எழுப்புதலுக்கு காரணம் அது ஒண்ணு. இன்னைக்கு நிறைய சபைக்குள்ள போறாங்க, ஆராதனை நடத்துறாங்க, ஆராதனை நடக்குது, அதை கேட்டுட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. இப்படிதான் போயிட்டே இருக்கு. இட் பிகம்ஸ் மொனாட்டனஸ், லைக் பீரியாடிக்கலா, பட் நாட் இட்ஸ் பிகமிங் லைக் ஸ்ப்ரெடிங் த காஸ்பல் டு த பீப்புள். இன்னைக்கு தட் இஸ் வேர் வி கால் ஃபார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இருக்கு, என்னை ஆசீர்வச்சிருக்கார் ஆண்டவர்னா, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நான் கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு ரிவைவல் காணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான். இரண்டாவது காரியம். மூன்றாவது, அது பீஸ் வித் அதர்ஸ், எல்லாரோட சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எழுப்புதல் வரணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா எழுப்புதல் கண்டிப்பா வராது. என்ன வாழ்க்கையிலிருந்து அந்த எழுப்புதல் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையிலிருந்து தொடங்க வேண்டும், என் குடும்பத்துல காணப்பட வேண்டும், சபையில காணப்பட வேண்டும், அப்புறம் தான் சமுதாயத்துல. அப்படிதான் அது பரவ வேண்டும். ஆதி திருச்சபையில அப்படிதான் இல்ல பார்த்தோம். நம்ம ஜெபத்துல தரித்திருந்தாங்க. ஜெபிக்க தான் அங்க ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆதி காலங்களில் பார்த்தோம் எப்படி எழுப்புதல் உண்டானதுன்னு பல தேசத்துல. அது அப்படியே செயினா பரவிட்டே போகுது. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர், அப்படிதான் நிறைய டினாமினேஷன் ஃபார்ம் ஆச்சு. பெண்டிகாஸ்டல் யூஎஸ்ல எல்லாம் அப்படிதான் பெண்டிகாஸ்டல் ஃபார்ம் அப்படிதான். ரிவைவல் வந்த டைம்ல தான் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இட் ஃபார்ம்ட் யுனைடெட் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி. இன்னைக்கு நிறைய காரியங்கள் உருவானது காரணம் அந்த ரிவைவல். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பாரத்தை கொடுங்க, அதே நேரத்துல சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படியான தாகத்தை, பாரத்தை எனக்கு கொடுங்க சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கடைசியா எல்லாவரோடும் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிலாந்து தேசத்துல ஒரு பைபிள் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் தன்னுடைய பிள்ளைங்கள் எல்லாரையும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு பெரிய ஃபீல்ட் டூருக்கு கூட்டு போனாராம். ஃபீல்ட் டூருக்கு கூட்டு போயிட்டு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு கொண்டு போனாராம். அந்த வீட்டுக்கு கொண்டு போனா, அந்த வீட்டு யார் வீடுனா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார், ஜான் வெஸ்லி என்று சொல்லப்படுகிற ஒரு பிரசங்கியாருடைய வீட்டுக்கு கொண்டு போனாராம். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவருடைய இருந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவருடைய படுக்கை அறை மேல இருக்கு, அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போயிருக்கிறார். எல்லாம் போய் பார்த்துறாங்க. பார்த்தா அங்க அவர் கட்டில் கீழே 2 குழி மட்டும் இருக்கான். அப்போ கைடு அவங்க சொன்னாங்களா, இது இந்த எதிர்க்க குழி தெரியுமா? அவங்க சொன்னாங்களா, இந்த குழி அவர் எப்பயுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற இடம், அதனாலதான் அது அப்படியே இருக்கு, அதை அப்படியே வச்சிருக்கிறோம்னு சொல்லி வரவங்களுக்கெல்லாம் அது காட்டிட்டு இருந்தாங்களாம். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போய் பஸ் ஏறிட்டாங்க. எல்லாம் போறாங்க. போறதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம செக் பண்ணுவோம்ல எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்ட்டு. அவங்க செக் பண்ணாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் மிஸ்ஸிங்கா. சரின்ட்டு எல்லா இடமும் போய் தேடிட்டு அந்த வீட்டில் போய் பார்க்கும் பொழுது எல்லா ரூம்ஸும் போய் பார்த்துருக்காங்க, எந்த ரூம்லயும் இல்லை. நேரா அவர் தங்கின இந்த ரூம்ல போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு மாணவன் மட்டும் என்ன பண்ணியிருக்கான், அந்த குழியில முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஜெபிச்சான் தெரியுமா? லார்ட் do it one more time. Lord, do it one more time அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணானா. ஜோம்
அவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கான். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்து இதே ஜெபத்தை மறுபடியும் சொல்லி கொண்டே இருக்கிறானா. லார்ட் டூ இட் ஒன் மோர் டைம், லார்ட் டூ இட் ஒன் மோர் டைம். ஒரு விசை ஆண்டவரே மறுபடியும் செய்யுங்க, ஒரு விசை மறுபடியும் செய்யுங்க. அப்புறம் அவர் அந்த தம்பியை பார்த்து கூப்பிட்டாரா, பில்லிகிராம், இட்ஸ் கெட்டிங் லேட், லெட்ஸ் கோ. பில்லிகிராம் தெரியும் எல்லாருக்கும்ல, பிரசித்தி பெற்ற ஊழியன். அவர் மூலமா அநேக குரூசைட்ஸ், ரிவைவல்ஸ் நடந்திருக்கு. அமெரிக்க தேசத்துல, பல தேசத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஒரு விசை என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. தடையா இருக்கும் எல்லா உயிரற்ற நிலைமைகள், காரியங்கள் ஆண்டவரே உயிரடை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் உலகத்தின் தேசத்துல, இந்த தேசத்துல ஒரு சாட்சியாய், ஒரு எழுப்புதலுக்கு ஒரு சாட்சியா நம்மளையும் நிறுத்துவார். அது சந்தேகமே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு அநேகரை பயன்படுத்தி இருக்கிறார், நம்மளே பயன்படுத்த மாட்டாரா? ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னைய அழைச்சிருக்கார். அதனால ஆண்டு சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரை கேட்போம். நம் இரு வேளையில சில காரியங்களை நாம் இருக்கிறவனமாய் நம் கண்ணிலே மூடி அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எழுப்புதலுக்கு தடையா இருக்கும் காரியங்களை ஆண்டவரே நீ சரிப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த காரியங்களில் நான் வெளிவர தேவன் எனக்கு கிருபை செய்யன்னு சொல்லி கேட்போமா? ஒருவேளை ஜெபத்துல மிக குறுகிய நேரம் நாம் காணப்படலாம், இல்லைன்னா சுவிசேஷத்தை சொல்வதே இல்லாம இருக்கலாம். கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை நீங்க பலப்படுத்துங்க. தடுங்களெல்லாம் ஆண்டவரே, தடையெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே என்னை நேர் வழியில நடத்துங்க, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஆண்டவரே சுவிசேஷ பாரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். அது மட்டுமல்ல, எல்லோரும் சமாதானமாய் நான் இருக்கும் பொழுது என்னுடைய தேசத்துல, என் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, என் சபையில நான் எழுப்புதலை காண முடியும். அதனால எழுப்புதல் காண வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் அவசியம், சுவிசேஷம் அவசியம், எல்லோருடைய சமாதான வாழ்க்கை அவசியம். அந்த பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு சுத்தமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆங்கில பாடல், Create in me a clean heart, O God, and renew right spirit within me. Create in me a clean heart, O God, and renew right spirit within me. Create in me a clean heart, O God, and renew right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew thy spirit within me. Create in me a clean heart, O God, and renew thy spirit within me. சேர்ந்து பாடுவோமா? Create in me a clean heart, O God, and renew right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew thy spirit within me. Yes, Lord.
ஆண்டவரே, மீண்டுமா இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை வீட்டுல வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க ஜெப நேரத்தை அதிகப்படுத்த ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் எழுப்புதலை காண தேவன் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெப குறைவா இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆத்ம பாரத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல தேவன் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் வாழும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம், வேதத்திலே வாசித்தபடி ஆண்டவரே எழுப்புதலுக்கு ஒரு ஏதுவாய் இருக்குமே. ஆண்டவரே, என்னோட சமாதானமா வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாய் உயிரற்ற காரியங்கள், உயிரற்ற நிலைமைகள் உயிரடை செய்ய வலிமையுள்ள தேவனா இருக்கிறேன். நாங்கள் மகிழ்ந்து களிக்குறும்படி நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட பேசினதாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Create in me a clean heart, O God, and renew right spirit within me. Create in me a clean heart, O God, and renew right spirit within me. Cast me not away from thy presence, O Lord. Take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew thy spirit within me. எல்லாரும் எழுந்து நிற்போமா? மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஒரு சின்ன ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு பெரிய ஊழியனை கர்த்தர் உண்டு பண்ணினது போல மீண்டும் ஒரு விசை கர்த்தாவே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, ராஜ்யத்தின் புத்திரர்களாய் தேவனுடைய வேலையை நடப்பிக்கும்படியாக விரும்புகிற ஒவ்வொருவரு கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை என் ஜீவ காலத்தில் இந்த தேசம் கர்த்தருடைய சுவிசேஷத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதும் ஜனங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வருகிறதையும் நாங்கள் காண உதவி செய்வீராக. ஆண்டவரே, யூஸ் மீ லார்ட், என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் கர்த்தருடைய நாமத்தை தைரியமாய் பிரசங்கியுங்கள். பயமுறுத்துகிறவர்களை பார்க்கிலும் நம்மை பயன்படுத்துகிறவர் பெரியவர் என்பதை மறந்து போக வேண்டாம். ஐயோ, எங்களை பயமுறுத்துகிறவர்களை தடுமாண்டவரே என்று சொல்லுவதை விட ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தது போல இன்னும் அதிகமாக எங்களை கொண்டு கிரியை நடப்பியும். ஆண்டவரே, இந்த தேசத்தை சுவிசேஷத்தினாலே நிரப்ப கத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, கத்தனை தந்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்கள் ஜெப வாழ்க்கைகள் பெருகட்டும். ஆண்டவரே, வேத வசனத்தை சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஆண்டவரே தைரியங்கள் எங்களுக்குள்ளே பெருகட்டும். ஆண்டவரே, எங்கள் மூலம் சமாதானம் மற்றவர்களுக்கு கடந்து போகட்டும். என் ஆண்டவர் அவ்விதமாய் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாய் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில 2 காரியங்களுக்காக நாம ஜெபிப்போம். ஒன்று, மிஸ்டர் கலைச்செல்வம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய சித்தப்பா கடந்த நாட்களிலே அதிக சுகவீனத்தோடே கூட அவர் இந்த நாளில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கத்த நல்ல சுகத்தை தரும்படியாக. அதிக பலவீனம், வேறொரு பெரிய காரியம் அல்ல, ஒரு சின்ன ஃபீவர், அதை தொடர்ந்து அதிக பலவீனத்தோடு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் ஒரு சுகத்தை தரும்படியாக, எழுந்திருக்க கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கரம் கூட இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆண்டவரே, பொல்லாப்பின் சகல கிரியைகளும் அவரை விட்டு அகன்று போகட்டும். பலவீனத்தின் கிரியைகளும் வியாதியின் கூறுகளும் அகன்று போக செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விடுதலையை கர்த்தர் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய விடுதலையானது ஒவ்வொருவரின் சரீரத்தையும் ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்திற்கும் நீர் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருப்பதினாலே ஸ்தோத்திரம். பலவீனங்கள் வெட்கப்படும்படியாக தேவ பலம் எங்களுக்குள்ளாக ஆண்டவரை பெருகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதித்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உமது பரிசுத்த பிரசனம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலே திருமண நாளை காண்கிற பிரதர் சிரலுக்காக, சிஸ்டர் கேத்ரினுக்காக ஆமீன் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைகளோட கூட இருக்க இத்தனை ஆண்டுகளும் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதரனையும் சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பெருக ஆண்டவரே. அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வருங்காலங்களிலே உம்மையே சேவிக்க தேவ நாமம் அவர்களில் ஆண்டவரை மகிமைப்படும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு ஜெபத்திற்கு கடந்து வந்த எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். புது பலத்தோடு கூட என் ஆண்டவர் அவர்களை நடத்தி செல்லும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Amen. Amen. Hallelujah. Thank you so much. God bless you all. ஒரு வாழ்த்துவோம். என்னை உங்களுக்கு டீ வைக்கப்பட்டிருக்கிறது. தயவாக பருகி செல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.